மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் தகுந்த நேரத்திலே நிறைவேற்றுகிற வார்த்தைகள் என்று நாம் தியானித்தோம். எல்லாவற்றுக்கும் தேவன் நேரங்களை தயவு செய்கின்ற காலங்களை நமக்கென்று உண்டாக்கியிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிரியைகளை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாதென்று சொல்லி சாலமோன்கிற பிரசங்கி சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். செய்வார் அல்ல, செய்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் மனுஷனுக்கென்று ஒவ்வொரு காலத்தில் எதை கொடுத்தால் மனுஷனுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக, அழகாக, சிறப்பாக, மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் செய்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வயதிலே எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? படிக்கின்ற காலத்தில் படிப்புக்குரிய காரியங்களை நாம் செய்வோம். ஒவ்வொரு பருவம் வரும்போது பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அழகாக, சிறப்பாக, நேர்த்தியாக நாம் செய்வது போல நம் தேவன் கூட நமக்கென்று காலங்களை வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எந்த விதமான தேவனுடைய படைப்பிலே மனிதனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மனிதன் தன் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த படைப்புக்கு நேராய் கடந்து போகும்போது, அதை தொடுகின்ற போது, இயற்கையை மனிதன் தொடுகின்ற போதுதான் பாதிப்பை அடைகிறான். ஆனால் தேவனோ உலகத்தில் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக, அழகாக செய்திருக்கிறபடினாலே நம் தேவன் இன்றைக்கும் கூட நமக்கென்று காலங்களை வைத்திருக்கிறார். அதன் காலம் வரும்போது எல்லாம் சிறப்பாக, சீராக, மேன்மையாக தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தேவனை ஆராயாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் கேட்டு ஆமென்று ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு காலத்தில் நமக்கென்று ஆண்டவர் நேர்த்தியான காரியங்களை, அழகான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்ய இன்றைக்கும் தேவன் வல்லமை உள்ளவரும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அனுதினமும் தேவனை சார்ந்து வாழ நம்ம இப்போ கொடுப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்று புதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று புதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி பாடி அல்லேலூயா என்று குறிப்போம். அதிரது காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறபடியினாலே, நித்தியத்தில் நம்மை கொண்டு சேர்க்கின்ற நித்திய தேவனாய் இருக்கின்றபடியினாலே அவரை அனுதினமும் ஸ்தோத்தரிக்க, அனுதினமும் ஆராதிக்க, அனுதினமும் ஒரு சமூகத்தை தேடும்படியாக நம்மை இப்போ கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்விட எல்லாவற்றுக்கும் காலங்களையும் நேரங்களையும் நீ வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவரைக்கும் நாங்கள் பொறுமையோடு கூட உடைய சமூகத்தில் காத்திருந்து துதிக்கின்ற அந்த அனுபவத்தையும் ஆராதிக்கின்ற அந்த கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறையா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.